சரிம்மா, நான் அவர் வந்தாலும் சொல்கிறேன். ஏண்டி எங்கள் அம்மா அங்கே அவ்வளோ துணியை மடிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் உட்காந்து உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கியாங்க? இல்லைம்மா, அம்மா ஃபோன் போட்டாங்க, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். போய் உங்கள் அம்மாட்ட அப்புறம் பேசிடி. எங்கள் அம்மா ஓரளவுக்கு கொஞ்சம் துணி மடிச்சிட்டு இருக்கு, போய் மடி போ. அத்தை, நீங்கள் எந்திரிங்கத்த, நான் துணி மடிக்கிறேன். ஏம்மா நீ மடிக்கணும்? நான் சும்மா தானே இருக்கேன், நான் மடிச்சுக்கிறேன். இல்லைத்த, நான் துணி மடிச்சுக்கிறேன் அத்தை. டேய் கௌதம, இங்க வா. என்னம்மா, நான் தான் அவளை அனுப்பிச்சி விட்டேன், நீ போ, அவள் துணி மடிக்கட்டும். ஏப்பா இந்த வீட்டில் அந்த பிள்ளை மட்டும் தான் துணி மடிக்கணுமா? வீட்டுக்கு மருமகளை வந்தால் எல்லா வேலையும் அவ தான் செய்யணுமா? என் மாமியார்கள்லாம் எந்த வேலையும் செய்யக்கூடாதா? நான் தான் சொன்னேன் இவ்வளோ துணி குமிஞ்சு போய் இருக்கு, நீ பாத்திரம் விளக்கிட்டு சமையலை முடிச்சுட்டு போமா, நான் துணியை மடிச்சுக்கிறேன்னு. இதில் என்ன இருக்கு? எதுக்கு அந்த பிள்ளைய வந்து வஞ்சுக்கிட்டு இருக்க நீயே? நான் வரும்போது அவள் சும்மா தான் உட்காந்துருந்தா, நீ தான் வேலை பார்த்துட்டு இருந்த, அதனால தான் அவளை போய் துணி மடிக்க சொன்னேன். நீ வரும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ல பிரச்சனை இல்லை. அவ அதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தான்னு உனக்கு தெரியணும்ல. இனிமேல் வந்தோன்னே எடுத்த கௌதம்னு அப்படிலாம் பேசாத. வீட்டில் யார் யார் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா பேசுப்பா. போ, அவட்ட போய் சாரி கேளு.